அன்பு தமிழ் மக்களே வணக்கம். இந்த அரசியல்வாதிகளுக்கும் பெரிய அரசாங்க அதிகாரிகளுக்கும் இந்தியாவில் குடைபிடிப்பது தொன்று தொட்டு நடந்து வருகிறது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலிருந்தே அது ஒரு இந்தியாவில் தொடரும் ஒரு பழக்கம்தான். மினிஸ்டரோ அதிகாரியோ பொதுவெளிக்கு வந்தால் அவரோட பிஏஓ அல்லது கடைநிலை ஊழியனோ கொடை பிடிச்சிக்கிட்டு நிற்பான். மோடி சென்னைக்கு வந்தால் ஸ்டாலின் வெள்ள கொடை பிடிப்பார். அரசியல்வாதிகளுக்கு சூரிய ஒளியோ மழை தண்ணீரோ ஆகாது போல இருக்கு அப்படின்னு அரசியல் சட்டம் சொல்லுதோ என்னமோ. நாம் என்ன கண்டோம்? சிலர் காங்கிரீட் ரோடு போட்டு வரப்புகளில் நடப்பதும் உண்டு. சிவப்பு கம்பளம் கேட்காமலே அவர்களுக்கு விரிக்கப்படும். பாவம், சுகர் பேஷண்ட். அந்த அரசியல்வாதிகளுக்கு காலில் முள்ளு குத்தி செப்டிக் ஆகி கேங்க்ரீன் ஃபார்ம் ஆகி காலையே வெட்டி எடுக்க வேண்டிய நிலை வந்தால் என்ன பண்ணுறது? அரசியல் உலகில் அவர்கள் வலம் வர வேண்டாமா? நடந்து வர வேண்டாமா? கிரச்சஸ் வச்சுக்கிட்டு ஒரு அரசியல்வாதி மேடைக்கு வந்தால் நல்லாவா இருக்கும்? அதனால தான் அவங்க போடுறாங்க போல் இருக்கு. சரி வளவளக்காம விஷயத்த சொல்லப்பா அப்படின்னு சொல்கிறீங்களா? சரி, விஷயத்துக்கு வரேன். மகுவா மைத்ரா என்ற மேற்கு வங்க நடிகை, எம்பி, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எம்பி சமீபத்தில் நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் தலைவி ரேகா சர்மாவை வம்புக்கு இழுத்திருக்கிறார். அவர் வாய் எப்பவுமே சும்மா இருக்காது. ரேகா சர்மா ஹத்ராஸ் ஸ்டாம்பீடு கலவரத்தில் மக்கள் மரணமடைந்த இடத்தை பார்வையிடுவதற்காக அந்த சைட்டுக்கு போயிருந்தார். அப்போது பக்கத்தில் நின்ற ஒருவர் குடைபிடித்து கொண்டு நின்றிருந்தார். அவர் குடைபிடித்து கொண்டு நின்றதை கூட கவனிக்காமல் ரேகா சர்மா அங்குள்ளவர்களிடம் நடந்த சம்பவத்தை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த வீடியோவை மகுவா மொய்த்ரா தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் வெளியிட்டு ஒரு கமெண்டையும் போட்டிருக்காங்க. ரேகா சர்மாவால் ஒரு கொடையை கூட தன் கைகளால் பிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர் தன்னுடைய பாஸின் பைஜாமாவை போட்டுக்கொண்டு வந்திருப்பதால் அது முடியவில்லை அப்படின்னு ட்வீட் போட்டு தீய கொளுத்தி போட்டிருக்காங்க. இந்த கீழ்த்தரமான ட்வீட்டுக்கு எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று NCW, அதாவது நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் தலைவி கருத்து வெளியிட்டார். 3 நாட்களுக்குள் புதிய குற்றவியல் தண்டனை சட்டப்படி என்ன ஆக்ஷன் எடுக்க வேண்டுமோ அதை எடுத்து எனக்கு அறிவிக்கும்படி கேட்டு உத்தரவு போட்டிருக்கிறார். உடனே மைத்ரா வாய் சும்மா இருக்குமா? பதிலுக்கு, ஹலோ டெல்லி போலீஸ், நான் இங்கே தான் இருக்கேன், மேற்கு வங்கத்தில் நதியா இந்த ஊரில் தான் இருந்துக்கிட்டு இருக்கேன். என்னை உடனே வந்து என்னை கைது செய்யவும், என் குடையை நானே பிடித்து கொண்டு வருகிறேன் அப்படின்னு ட்வீட் போட்டாங்க. அப்படி எண்ணெயை ஊற்றி தீபத்தை தூண்டிவிட்டார். உடனே பிஜேபி தன் பங்கிற்கு திரிணாமுல் காங்கிரஸ் தலைவி மம்தா பானர்ஜிக்கு மேற்கு வங்க அதிகாரிகள் குடைபிடித்து கொண்டு இருக்கும் போட்டோக்களை ட்விட்டரில் வெளியிட்டு, உங்கள் தலைவிக்கு குடைபிடிக்க கூட ஜீவன் இல்லையா அப்படின்னு கமெண்ட் போட்டாங்க. அதோடு மகுவா மைத்ராவுக்கு ஒருத்தர் குடைபிடித்து கொண்டு இருக்கும் போட்டோவையும் போட்டு மொய்த்ராவை வாயடைக்க வைத்து விட்டனர். அதோடு அந்த போட்டோவில் இருக்கும் பைஜாமா யாரோடது அப்படின்னு கேள்வியும் கேட்டு செருப்படி கொடுத்திருக்கிறார்கள். துபாய்க்கு இந்திய ரகசியங்களை விற்றதற்கு தகுதி இழப்பு செய்யப்பட்டவர் மீண்டும் ஜெயித்து பாராளுமன்றம் வந்தாலும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம இந்த மாதிரி பேசி மாட்டிக்கிட்டு முழிக்கிறார். தலைவி எவ்வளியோ தொண்டர் அவ்வளி என்பதை காட்ட வேண்டாமா? சந்தேஷ்காலியில் நடந்த வன்முறைக்கு மகுவா மைத்ராவின் நாக்கு இந்த மாதிரி நீளவில்லையே. இதுவே பிஜேபியில் யாராவது இப்படி பேசியிருந்தால் பாராளுமன்றம் முடங்கி இருக்கும். சமூக நீதி காவலன் ராகுல் வெகுண்டு எழுந்திருப்பார். உடனே இந்து மதம் தாக்கப்பட்டு இருக்கும். இப்பெல்லாம் பிஜேபியை தாக்கணும்னா இந்து மதத்தை தானே தாக்க வேண்டும். இந்து மதத்தை தாக்கி ஏதாவது ட்வீட் போட்டிருப்பாரு. ஒரு பெண் இன்னொரு பெண் மீது எப்படி இப்படி பழித்து அபாண்டமாக ட்வீட் எல்லாம் போட முடிகிறது? இவர்களுடைய மென்டாலிட்டி தான் என்ன, மைண்ட் செட்டு தான் என்ன சொல்ல வருகிறது? பெண்களுக்கு எதிராக குற்றங்களை விசாரிக்கும் தலைமைக்கே இந்த நிலை என்றால் இவர்களது மனநிலை தான் என்ன? எல்லாம் சைக்கோபாத்துகளா? எதிர்க்கட்சி தலைவர்கள் செய்யும் தவறுகளை பிஜேபி கண்கொத்தி பாம்பு போல கவனித்து கொண்டே இருப்பதை இந்த எலிகள் ஏனோ கவனிக்க தவறிவிட்டது. அல்வாவை எடுத்து அவங்க வாயில கொண்டு போய் ஊட்டி விட்டா அவங்க சாப்பிடாமலா இருப்பாங்க?
இந்த மாதிரி தரங்கட்ட விமர்சனங்களுக்காகத்தான் மக்கள் 3வது முறையும் காங்கிரஸ் கட்சியை தூக்கி வீசி புறம் தள்ளினார்கள். அந்த வழியை பின்பற்றும் டிஎம்சியும் அதே நிலைக்கு தள்ளப்படும். ராகுல மாதிரி பணக்கார வட்டத்தில் வாழும் மொகுவா மைத்ரா போன்ற அரசியல்வாதிகள் மக்களால் விரைவில் தூக்கி வீசப்படுவார்கள். அப்படி வீசப்படும் வரை இப்படித்தான் அவர்கள் நடந்து கொள்வார்கள். பாராளுமன்ற லாகின் ஐடியை துபாய்க்கு விற்று அங்கிருந்து பைஜாமா வாங்கி போட்டவர் தானே இந்த மொகுவா மைத்ரா. மொகுவா மைத்ரா இப்போது யாருடைய பைஜாமாவை போட்டுள்ளார் என்று மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். தெளிவுபடுத்துவாரா? மொகுவா மைத்ராவை தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பிய வாக்காளர்கள் மைத்ராவின் பைஜாமாவை வாங்கி போட்டவர்கள்தான் என்பது நமக்கும் தெளிவாக தெரிகிறது. 24 வருடங்களாக கம்யூனிஸ்ட் கட்சிகளிடம் இருந்து சிவப்பு டவல்களை வாங்கி தோளில் போட்டுக்கொண்டு இருந்தவர்கள் தானே இந்த மேற்கு வங்க வாக்காளர்கள். இப்ப பைஜாமாவை வாங்குகிறார்கள். சந்தேஷ்காலி கலவரத்துக்கு பிறகு மொகுவா மைத்ரா அந்த கிராமத்துக்கு குடைபிடித்து கொண்டு போனாரா? இதுவரையில் இல்லை. போனால் அங்குள்ள மக்கள் அவரது குடையை மட்டுமல்ல பைஜாமாவையும் பிடுங்கி எறிந்திருப்பார்கள். ஸ்டாலின் கள்ளக்குறிச்சிக்கு குடை பிடித்து கொண்டு போக பயந்தது போலத்தானே மொய்த்ராவும் அந்த சந்தேஷ்காலிக்கு போகாமல் இருந்தார்கள். ஒருவேளை மேற்கு வங்கத்தில் கள்ளச்சாராய சாவுகள் நடந்தால் குடையை தூக்கிக்கிட்டு அங்கு நான் போய் இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவார். தொகுதி மக்களுக்கு என்ன செய்யலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பாரோ என்னமோ. அதில் அவர் பிஸியாக இருந்திருப்பார், அதனால போகாமல் இருந்திருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நமக்கு என்ன தெரியும்? அவர்கள் தான் சமூக நீதி காவலர்களாச்சு. எவன் எங்கெங்க போகிறான், அதுக்கு எக்ஸ் வலைத்தளத்தில் என்ன கமெண்ட் போடுவது அப்படின்னு பார்ப்பது தான் இந்த எம்பிக்களின் முக்கிய வேலையாக ஆகிவிட்டது. இப்போது தலைமை அரக்கியும் இவரை கட்டுப்படுத்துவதாக தெரியவில்லை. ஸ்டாலின் மாதிரி சர்வாதிகாரியாக செயல்படுவது மாதிரியும் தெரியவில்லை. தொட்டு பார்த்து சீண்டி பார்த்து தானும் இந்தி கூட்டணியில் தான் இருக்கிறேன் என்று காட்டுகிறார். வேற என்ன? இதற்கு அதுதான் அர்த்தம். சோப்ரா டாலிபானி ஃப்ளாகிங் சுவாதி மட்டிவால் விஷயத்திலும் குரல் கொடுக்க இந்த மொய்த்ராவுக்கு தெரியவில்லையா, இல்லை துணிவு இல்லையா? அப்பெல்லாம் பாழாய் போன இந்த கேட்ராக்ட் வந்து கண்ணை மறைக்குதே. மொய்த்ராவின் செயல்பாட்டுக்கு பிரியங்கா வாத்ரா, மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, அரவிந்த் கெஜ்ரிவால் இவர்களெல்லாம் எதிர்ப்போ கண்டனமோ தெரிவிக்காதது ஏன்? அவர் ட்வீட் போட்டது சரி என்று ஆதரிக்கிறார்களா? இந்தி கூட்டணியை விட்டு டிஎம்சி போய்விடக்கூடாதே என்று முன்னெச்சரிக்கையாக என்று இருக்கிறார்களா? இல்லை மொய்த்ராவின் பைஜாமாவை அவர்கள் வாங்கி போட்டுக்கொண்டு இருக்கிறார்களா? திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தொண்டன் ஹமீதுல் ரஹ்மான் என்ற எம்எல்ஏயின் கைத்தடி தாஜ்முல் அகா என்ற இஸ்லாமியன் தன்னுடைய ஒதுக்கி வைக்கப்பட்ட மனைவியின் கள்ளக்காதலனையும் காதலியையும் நடுரோட்டில் பிரம்பால் அடித்து ஒரு தலிபான் கோர்ட்டையே நடத்தினான். அதை பொதுமக்களும் கூடியிருந்து வேடிக்கை பார்த்தார்கள். அதுக்கெல்லாம் பைஜாமா போட்டுக்கிட்டு வந்து கண்டன குரல் எழுப்பவில்லை இந்த மொகுவா மைத்ரா. அட்லீஸ்ட் ஒரு ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு வந்தாவது கண்டனம் தெரிவிச்சிருக்கலாம் இல்லையா? அதையும் செய்யவில்லை. பாராளுமன்ற வளாகத்துக்குள்ளே விழியை பிதுக்கி காட்டும் போதே நினைச்சேன் இவர் விழி பிதுங்கும்படி ஏதாவது செய்து காட்டுவார் என்று. அது இப்போ நடந்திருக்கு, அவ்வளவுதான். துபாயில் இருந்து உயர் ரக லிப்ஸ்டிக்கு மேக்கப் செட்டு அனுப்பி வைத்தால் அவர் இன்னும் நம்மை நிறைய விழிபிதுங்க வைப்பார். தேர்தல் முடிவுகளை பார்த்து ராகுல் ஸ்டாலின் விழி பிதுங்கி நிற்பது மாதிரி இன்னும் நிறைய விழிப்பிதுங்கல்களை மக்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார்கள். எவனோ ஒருத்தன் போட்டோவில் குடைய தெரியாமல் பிடிச்சிக்கிட்டு நின்னதுக்கு இவ்வளவு ரியாக்ஷன் காட்டி நம்மளை வீடியோ கூட வச்சுட்டாங்களே. குடைபிடித்த புண்ணியவானுக்கு நமது சேனல் சார்பாக ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது என்ன வீடியோ போடலான்னு சீர்தலை சாத்தனார் போல எழுத்தாணியை தலையில் குத்தி புண்ணாக்கிக்கிட்டு இருந்த நேரம் புண்ணியவான் நம்மளை காப்பாற்றி கை கொடுத்துருக்கான். அந்த அஜித் குடேகருக்கு நன்றி. ஜெய்ஹிந்த். நான் மீண்டும் வருவேன்.